I am Adi. Welcome to our channel CCNA for you. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஏஆர்பி ரியல் டைமில் எப்படி ஜென்ரேட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் சிஸ்கோ பேக்கெட் ரேசர் யூஸ் பண்ணி. ஸோ இதுதான் என்னோட டோபாலஜி. ஸோ 2 பிசிஸ் டிசைன் பண்ணி அண்ட் இது PC0 அண்ட் PC1 இதோட ஐபி அட்ரஸ் 10.0.0.10 அண்ட் இதோட ஐபி அட்ரஸ் 10.0.0.20. தென் இந்த பிசிலேருந்து PC0லேருந்து PC1 நான் பிங் பண்ண போகிறேன். பிங் பண்ணக்குள்ளே பேக் எண்டில் என்னென்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த பிசிக்கு ஒன்லி ஐபி மட்டும்தான் தெரியும், ஆனால் மேக் அட்ரஸ் தெரியாது. மேக் அட்ரஸ் தெரியாது அப்படிங்கக்குள்ள டேட்டாவோ ஏதோ சம்திங் ஷேர் பண்ண முடியாது. ஸோ அப்போது ஆர்ப் ஜென்ரேட் ஆகும். அதை ரியல் டைமில் எப்படி நடக்குது என்ன நடக்குதுன்னு சிஸ்கோ பேக்கெட் ரேசர் யூஸ் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஸோ நான் இப்போ சிஸ்கோ பேக்கெட் ரேசரில் ஆல்ரெடி டோபாலஜி செட் பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இது PC0 இதுக்கு ஐபி நம்ம அசைன் பண்ணோம். அண்ட் இது PC1 இதுக்கும் நம்ம ஐபி அசைன் பண்ணோம். PC0ஓட ஐபி 10.0.0.10 அண்ட் PC1ஓட ஐபி 10.0.0.20 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணோம். இது நான் அசைன் பண்ண பிறகு பிங் பண்ணி பார்க்கணும். PC0லேருந்து PC1 பிங் பண்ணி பார்க்கணும். பிங் பண்ணால் பிங் ஆகுதா, பேக் எண்டில் என்ன ஜென்ரேட் ஆகுதுன்னு சொல்லிட்டு தான் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்க போகிறோம். இப்போ நான் PC0வில் ஐபி அசைன் பண்ணுறேன் 10.0.0.10 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ணிட்டேன். அண்ட் PC1ல் PC1ல் 10.0.0.20 அப்படின்னு சொல்லிட்டு அசைன் பண்ண போகிறேன் ஐபி. இதுக்கும் அசைன் பண்ணிட்டேன். ஸோ நான் இப்போ இந்த பிசிலேருந்து இந்த பிசி பிங் பண்ணி பார்க்க போகிறேன். பிங் ஆகக்குள்ளே பேக் எண்டில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் PC0லேருந்து PC1 10.0.0.10 to 10.0.0.20 பிங் பண்ண போகிறேன். பிங் பண்ணிட்டு ரியல் டைமில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் இந்த பிசிக்கு போயிட்டு 1 minute. இப்போ நான் இந்த பிசிக்கு போயிட்டு பிங் 10.0.0.20 அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தேன்னா பேக் எண்டில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு டேட்டா ஜென்ரேட் ஆகுதா, ஜென்ரேட் ஆகி இந்த பிசிக்கு போகும். இந்த பிசிக்கு போய் இதை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னா இதில் என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு பாருங்கள். இப்போது என்னோட மேக் அட்ரஸ் இது 00D0B7 BC7B2DE அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கா. அண்ட் எனக்கு டெஸ்டினேஷன் ஐபி என்னங்க இங்கே போனோம் 10.20, என்னோட சோர்ஸ் ஐபி 10.10 அப்படின்னு சொல்லிட்டு ஐபி அட்ரஸ் தெரியும், ஆனால் மேக் அட்ரஸ் தெரியாது. அதுக்காக ஏஆர்பி ஜென்ரேட் ஆகும். ஏஆர்பி ஜென்ரேட் ஆகி எனக்கு இந்த ஐபி அட்ரஸ்க்கு போனோம், இதோட மேக் அட்ரஸ் எனக்கு தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணோம். இமேஜின் இதில் 10 பீசஸ் இருந்தாலும் 10 பீசஸ்க்கும் ஃபார்வர்ட் ஆகும் இந்த மெசேஜ் ப்ராட்காஸ்ட்டாக 12F அப்படின்னு சொல்லிட்டு. தென் இது ரீச் ஆகிடுச்சு, அந்த பிசிக்கு ரீச் ஆகிடுச்சு. சோர்ஸ் ஐபி 10.20 அண்ட் டெஸ்டினேஷன் ஐபி 10.10 சொல்லிட்டு ரிப்பீட் மெசேஜ் அனுப்போம். ஸோ என்னோட மேக் 0030 இந்த ரிப்ளை மெசேஜ் அனுப்புது பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டு திரும்ப ரிப்ளை மெசேஜாக அனுப்போம். தென் ஐசிஎம்பி வரும், அதுக்கப்புறம் ஐபி ப்ரோட்டோக்கால் இருந்தாங்க. தென் ஈத்தர்நெட் கேபிள் மூலிமா மெசேஜ் ஃபார்வர்ட் பண்ணிடும். இதுதான் நடக்கும். ஏஆர்பி ஃபஸ்ட்டு ஏஆர்பி ரிக்வஸ்ட் தான் போகும். மேக் அட்ரஸ் ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் டேட்டா இதாகும். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கே பாருங்கள் இந்த பேக்கெட் இதில் இருக்கு பாருங்கள். ஐசிஎம்பி மெசேஜ் டைப் 0 கோட் நம்பர் டைப் நம்பர்லாம் ஜென்ரேட் ஆகி ஃபார்வர்ட் ஆகும். இதுதான் ஏஆர்பி. இப்படி தான் ஆகும். பேக் எண்டில் ஃபஸ்ட்டு ஏஆர்பி ஜென்ரேட் ஆகும், மேக் அட்ரஸ் ஃபைண்ட் பண்ணும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.